இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவுக்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில், தமிழ் கிராமங்களின் காதலையும் உயிரோட்டத்தையும் உங்களைப் போல யாரும் திரையில் காட்டவில்லை என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். உங்கள் படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி பலருக்கு ஊக்கமளித்துக் கொண்டே இருக்கும் என்றும் ஏ.ஆர். ரகுமான் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். என் இசையை தென்னிந்தியாவின் மிக தொலைதூர கிராமங்களுக்கு கொண்டு சென்றதற்கும் அந்த மக்களின் வாழ்க்கை கதைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதற்கும் நன்றி என்று ஏ.ஆர். ரகுமான் கூறியிருக்கிறார். பாரதி ராஜா இயக்கத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்த கிழக்கு சீமையிலே மற்றும் கருத்தம்மா ஆகிய படங்களுக்கு அவர் அளித்த அந்த பாடலும் இசையும் இன்றும் கிராமங்களில் திருமண விழாக்களில் அந்த தாய்மாமன் சீர்கொண்டு வாராண்டி என்று இல்ல நிகழ்ச்சிகளில் அந்த பாடல் ஒலிப்பதற்கும் ஏ.ஆர். ரகுமானின் இசை கிராமத்து புழுதி காடுகளில் ஒலிப்பதற்கும் காரணமாக திகழ்ந்தவர் பாரதி ராஜா என்பதை அவர் இந்த இரங்கல் செய்தியில் அவர் தென்னிந்தியாவின் மிக தொலைதூர கிராமங்களுக்கும் கொண்டு சென்றதற்கும் அந்த கிராம வாழ்க்கையை திரையில் கொண்டு வந்ததற்கும் எனது இசையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கும் ஏ.ஆர். ரகுமான் என்றால் நகர்ப்புறத்து இசை என்ற தடையை உடைத்து அதை குக்கிராமங்களுக்கும் அந்த தாய்மாமன் சீர்கொண்டு வாராண்டி போராளே பொண்ணுத்தாயி உள்ளிட்ட பல்வேறு பாடல்களின் மூலமாகவும் மானூத்து மந்தையிலே என்ற கிழக்கு சீமையிலே படத்தில் ஒலித்த பாடல்கள் மூலமாக ஏ.ஆர். ரகுமான் சாதாரண எளிய மக்களுக்கும் அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கும் அவருடைய இசையை ரசிப்பதற்கும் காரணமாக திகழ்ந்தவர் பாரதி ராஜா என்று இசை அமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் விடுத்துள்ள அந்த இரங்கல் செய்தியில் அவர் நன்றியோடு நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் ஏ.ஆர். ரகுமானின் இசை பல்வேறு பாடல்களுக்காக ரசிக்கப்பட்டாலும் தென்னிந்தியாவில் தென் மாவட்டங்களின் அந்த இல்ல நிகழ்வுகளுக்கு அந்த தாய்மாமன் சீர் உள்ளிட்ட பாடல்களுக்கும் அந்த திருமணமாகி செல்லும் அந்த பெண் அங்கு கணவன் வீட்டுக்கு செல்லும் போது அந்த கிழக்கு சீமையிலே பாடலும் அந்த கருத்தம்மா பாடலும் மக்கள் மனதில் என்றென்றும் நினைவில் நிற்கும் என்பதை அவருடைய அந்த இரங்கல் செய்தியில் உயிரோட்டமாக இசையமைப்பாளர் இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் பாரதி ராஜாவின் நினைவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்.